ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. எண்ணெயில் கிராம்பு, சோம்பு, இந்த பிரிஞ்சி இலை போட்டு ஒரு பெரிய சைஸு 3 வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸு நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு அது மாதிரி வதக்கிக்கோங்க. நல்லா அது ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா இப்போ எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரை மூடியில் கொஞ்சம் மீறுற மாதிரி ஒரு 3/4 மூடி போட்டு தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கோங்க. இதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு எதுவாக இருந்தாலுமே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு கலரிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டு அதுவுமே நல்லா வதக்கணும். எந்த குழம்பு எடுத்துக்கிட்டாலுமே நல்லா வதக்கும் போது தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக அந்த வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மட்டன் வேக வைக்கும் போதே நான் உப்பு, வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டு வேக வச்சுக்குவேன். அந்த தண்ணி போட்டதுக்கப்புறம் ஒரு வெறும் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் போட்டு நான் அதில் போட்டுக்குவேன். கலருக்காகவும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காகவும். நல்லா கொதித்து திக்னஸ் ஆனதுக்கப்புறம் வர அவுட்புட்டு தான் இது வந்து மட்டன் குழம்பு. தேங்க்யூ.